பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று செயல்வழி போதிக்க தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். மனித வாழ்க்கையில் வார்த்தைகள் பல சொல்லப்படுகின்றன. ஆனால் மனிதனை உண்மையில் மாற்றுவது வார்த்தைகள் மட்டுமல்ல, அதற்கு மேலாக செயல்கள்தான். ஒருவர் என்ன பேசுகிறார் என்பதை காட்டிலும் அவர் என்ன செய்கிறார் என்பதே அவரின் உண்மையான மதிப்பை வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் செயல்களே பெரிய போதனை என்று கூறப்படுகிறது. நல்ல செயல்கள் மற்றவர்களுக்கு ஒரு அமைதியான ஆசிரியராக இருந்து வாழ்வின் உயர்ந்த மதிப்புகளை கற்றுத்தருகின்றன. எனவே செயல்களே பெரிய போதனை என்கிற இந்த கருத்தை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள 3 முக்கியமான அம்சங்களை சிந்திப்போம். முதலாவதாக, செயல்கள் வார்த்தைகளை காட்டிலும் வலிமையானவை. பல நேரங்களில் நாம் நல்ல கருத்துக்களை பேசலாம். ஆனால் அவற்றை வாழ்க்கையில் செயலாக்காவிட்டால் அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைந்துவிடும். ஒரு நல்ல தலைவர் தனது செயல்களின் மூலம்தான் மக்களை ஊக்குவிப்பார். நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திரம், அகிம்சை, சத்தியம் ஆகியவற்றை பற்றி பேசி மட்டும் செல்லவில்லை. அவற்றை தன் வாழ்க்கையில் நடைமுறையாக வாழ்ந்தார். அதனால்தான் அவரது செயல்கள் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறின. நாம் குழந்தைகளிடம் நேர்மை பற்றி பேசலாம். ஆனால் நாம் பொய் பேசினால் அவர்கள் நம்முடைய வார்த்தைகளை விட நம்முடைய செயல்களையே பின்பற்றுவார்கள். அதனால் நல்ல செயல்கள்தான் உண்மையான சிறந்த போதனையாக மாறுகின்றன. இரண்டாவது அம்சமாக, நல்ல செயல்கள் மற்றவர்களை ஊக்குவிக்கும். ஒரு நல்ல செயல் பலரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. ஒருவரின் சிறிய நல்ல செயலும் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக மாறலாம். ஒரு ஆசிரியர் நேர்மையாக உழைத்தால் மாணவர்கள் அதை பார்த்து ஊக்கமடைவார்கள். பெற்றோர்கள் அன்பாகவும் ஒழுக்கமாகவும் நடந்து கொண்டால் குழந்தைகள் அதையே தங்களுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டு பின்பற்றுவார்கள். இதனால் நல்ல செயல்கள் சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும், ஊக்குவிக்கும் மிகச்சிறந்த காரணிகள் என்றால் அது மிகையாகாது. மூன்றாவது மிக முக்கியமான அம்சம், செயல்கள் நிலையான தாக்கத்தை உருவாக்குகின்றன. வார்த்தைகள் சில நேரம் மட்டும் நினைவில் இருக்கும். ஆனால் செயல்கள் மனிதர்களின் மனதில் நீண்ட காலம் பதிந்திருக்கும். அதனால்தான் வரலாற்றில் பல தலைவர்கள் அவர்களின் செயல்களால் என்றும் நினைவு கூறப்படுகின்றார்கள். நெல்சன் மண்டேலா அவர்கள், உலகத்தை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வியே என்கின்றார். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் நேர்மை, அன்பு, சேவை ஆகியவற்றை செயல்களில் காட்டி அதன் வழியாக கற்பித்தால் அந்த கல்வி அவனை மட்டுமல்ல, அவன் வாழ்கிற அந்த தலைமுறையை மட்டுமல்ல, பல தலைமுறைகள் கடந்து மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அது இருக்கும். எனவே மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த ஆயுதமான இந்த கல்வியை நம்முடைய செயல்களால் மற்றவர்களுக்கு புகுத்த வேண்டும். இதுவே மிகச்சிறந்த நிலையான தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும். செயல்களே நிலையான தாக்கத்தை உருவாக்கும் என்பதனை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். செயல்களே பெரிய போதனை என்பது ஒரு சாதாரண சொற்றொடர் அல்ல. அது வாழ்க்கையின் ஆழமான உண்மை. நாம் பேசும்போது நல்ல வார்த்தைகளை விட நம்முடைய செயல்கள்தான் மற்றவர்களுக்கு உண்மையான பாடமாக மாறுகின்றன. ஆகையால் நாமும் நமது தினசரி வாழ்க்கையில் நல்ல செயல்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். சிறிய நல்ல செயல்கள் கூட பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும்.
நாம் பேசும் மதிப்பீடுகளை நாமே வாழ்ந்து காட்டினால் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு புத்தகமாக, ஒரு வழிகாட்டியாகவும் மாறும். அதனால் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டிய உண்மையான ஒரு சிந்தனை, நல்ல வார்த்தைகள் பல இருக்கலாம், ஆனால் நல்ல செயல்களே உலகத்தை மாற்றும் மிகப்பெரிய போதனையாக இருக்கிறது